ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான பூஜை ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பூஜை பண்ணுறதுக்கு வச்சுருக்க பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து நான் எடுத்து மேலே வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வந்து வெள்ளி ரொம்பவே ஈஸியாக இருக்குது வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. பிராஸ்ன்றப்போ ரொம்ப போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு டெய்லி யூஸ்க்கு வந்து வெள்ளி பூஜை பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூஜை பண்ணுறன்றப்போ நிறைய வந்து ஐட்டம்ஸ் தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த பெரிய பெரிய குத்து விளக்குலாம் வந்து பிராஸ் குத்து விளக்கு வந்து நான் மேலேருந்து இறக்கி இப்போ வந்து பூஜைக்காக வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெய்லிக்கு வந்து நமக்கு வந்து பெரிய பூஜை ரூம் மாதிரி இருக்குன்னா நம்ம டெய்லி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் டைமில் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஸ்பெஷல் பூஜைக்கெலாம் வந்து நான் இதை எடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டில் போட்டு வச்சுருந்ததை வந்து எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க், எல்லாத்த விட ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டரை அடிக்கிறது தான். இந்த காப்வெப்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து மேலேருந்து நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா க்ளீனிங்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லாமே காட்டலை, சிலது மட்டும் நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டோர்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் விண்டோஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் வந்து மேட்ஸு, அப்புறமா வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்டு, அப்புறமா வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஒட்டரை அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெட்ஷீட் வந்து மாற்றக்கூடாது. ஒட்டரை அடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பெட்ஷீட்ஸ்லாம் மாற்றிட்டோன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அதிலே கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து பெட்ஷீட்ஸையும் மாற்றி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து சிங்க்கில் தான் வாஷ் பண்ணுவேன். நமக்கு வந்து எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து சிங்க்கில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பட் இப்போ இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு தான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான இடம். வேறு எங்கேயும் வந்து தனியாலாம் இருக்காது. நம்ம பால்கனியில் கொண்டு போய் வச்சு வாஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்க்கே வந்து நல்லா அந்த சிங்க் வாஷ் பண்ணுற அந்த ப்ரஷ் வந்து தனியாக இருக்கும், அதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதிலே வந்து பூஜை சாமான் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூஜை சாமான் அழுக்காக இருக்கிறது மட்டும்தான் வந்து நான் சிங்கில் வைப்பேன். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு துணி மாதிரி போட்டுட்டு அதை வச்சு தொடச்சி எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி, பீத்தாம்பரி, அப்புறம் அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து புளி போட்டு எடுத்து வச்சிடலாம். அந்த புளி வந்து என்ன ஆகும்னா அந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகும். பிராஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பீத்தாம்பரி போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நம்ம நிறைய எஃபர்ட் வந்து போட வேண்டாம். லைட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம இந்த மாதிரி கலசம் வச்சு தான் கும்பிடணும் அப்படிலாம் இல்லை. நம்ம சாதாரணமாக வந்து லக்ஷ்மி படம், சாமி படம் வச்சு கூட நம்ம வந்து கும்பிடலாம். இல்லை எனக்கு வந்து கலசம் வச்சு கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த முகமெல்லாம் வச்சு கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கலசம் வச்சு கும்பிடலாம். பட் கலசம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும், நம்மளும் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். நிறைய வந்து அந்த ஒரு பூஜைலாம் வந்து நிறைய அடிக்கடி வந்து கரெக்டாக சாமிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும், நெய்வேத்தியம் கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் வந்து நீங்கள் வந்து 1 டே கூட நீங்கள் வைக்கலாம், ஃப்ரைடே கூட வந்து நீங்கள் வைக்கலாம். இல்லைனா 3 டேஸ், தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரி கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்கோ, எப்படி பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். அந்த உருளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தேய்ச்சி எடுத்துட்டேன். அது வந்து ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. உருளி வந்து நான் டெய்லி பேஸிஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்ரீகிருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி பூ எல்லாத்தையும் தொலைப்பி விட்டுட்டு இருந்தோம். அதனால் வந்து அதை எடுத்து நாங்கள் வச்சாச்சு, அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு பூஜை டைம்லேயே அந்த டைமில் வந்து நம்ம உருளி வச்சோம் அப்படின்னாலே வீட்டுக்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உருளியும் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த சொம்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலசம்
கலசம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நல்லாவே பளிச்சுன்னு ஆக்கியாச்சு. நான் எடுக்கும்போது வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா கருப்பாக இருந்தது. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஸோ நம்ம பேசிக்காக க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, என்றைக்கு பூஜையோ அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு வீடு துடைக்கிற வேலை இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். முன்னாடி நாளே கூட வந்து வீடு துடைச்சி வச்சிடலாம். பட் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா பூஜை என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி கூட வந்து நம்ம வீடெல்லாம் மாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொடச்சி க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்ரீகிருத்திக்கு வந்து நடுவில் தொல்லை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த வாட்டி வரலட்சுமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் 8 அன்றைக்கி வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து ஆகஸ்ட் 7 வந்து ஈவினிங் கூட வச்சுக்கலாம். கௌரி நல்ல நேரம் 6:30 to 7:30 வச்சுக்கலாம். அப்போ ஒரு பூஜை வந்து நீங்கள் பண்ணலாம். அப்புறமா வந்து அம்மன் அழைப்பு பண்ணிவிட்டு ஒரு பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி பண்ணலாம். அப்புறமா வந்து சாட்டர்டே வந்து காலையில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அம்மன் வந்து அந்த கலசம்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த கலசம்லாம் எப்படி எடுத்து வைக்கிறது, எப்படி வந்து அம்மன் அழைப்பு பண்ணுறதுன்றதுலாம் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வந்து வெள்ளி பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள், அதனால் திரும்பவும் வந்து சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த விம் லிக்விட் இருக்குது இல்லையா, அந்த விம் லிக்விட் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரில் போட்டோம் அப்படின்னா, பீத்தாம்பரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து க்ளீனாகி வந்துடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரங்களுக்கு வந்து வேறு மாதிரி வாஷ் பண்ணணும், இதுக்கு வந்து வேறு மாதிரி வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபேன் போட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, தொடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீத்தாம்பரி பவுடர் வந்து அங்கங்கே இருக்கும் இல்லையா சிங்க்கில். ஸோ இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சிங்கே வந்து உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நார்மல் டைமில் நீங்கள் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பீத்தாம்பரி போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சிங்கே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. அந்த ஒரு உப்பு கரை அதெல்லாமும் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் எழுத போகிறோம். என்னென்ன வேணும் அப்படின்றது வந்து A to Z வந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டுருங்க. அதாவது பூஜை ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கணும், பூ என்ன வாங்கணும், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்ன வாங்கணும், அப்புறமா வந்து சமைக்கிறதுக்கு தேவையானது இப்போ வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறமா வந்து லெமன். இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன், அப்புறமா வந்து என்னென்ன தேவையோ தேங்காய், முக்கியமாக வந்து கலசம் வைக்கிறதுக்கு தேங்காய். இப்போ நீங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேசிக்காக வந்து மஞ்சள் கயிறு, குங்குமம் அதெல்லாம் வந்து கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, அப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், கயிறு, அப்புறமா வந்து வளையல், பழம், காணிக்கை, பூ. இது மட்டும் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும். நீங்கள் வந்து ப்ளவுஸ் பிட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா கூட வச்சு கொடுக்கலாம். ஸோ மஞ்சள், குங்குமம், கயிறு வச்சு கொடுத்தீங்கன்னா கூட வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயந்தான் அது. ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கிராண்டாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளால் என்ன முடியுமோ அது வந்து நம்ம பண்ணலாம். நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணால் கூட போதும். ஸோ எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவும் பண்ண வேண்டாம், நமக்கு என்ன பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னலாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேனோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணிட்டேன். என்னென்னலாம் வாங்கணுமோ அதை மட்டும் வந்து நான் டிக் பண்ணலை. அதே மாதிரி வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே வந்து கிராண்டாக தான் பண்ணணும், 5 வகை சமையல் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈவினிங் போலையோ இல்லை வந்து மார்னிங்லேயோ வந்து ஒரு பிரசாதம் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கூட போதும். ஏதோ ஒரு ஸ்வீட்டோ, சக்கரை பொங்கலோ, பாயாசமோ ஏதாவது ஒன்று வந்து லெமன் ரைஸோ உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து கூட நீங்கள் லக்ஷ்மி படத்துக்கிட்ட வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட அதுவே வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயந்தான். ஸோ நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன வேணும், என்னென்ன வாங்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள், குங்குமம், கயிறுலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். அழகுபடுத்துறதுக்கு, சாமி பின்னாடி வந்து வைக்கிறதுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையலாம் வாங்கலை, கொஞ்சம் மினிமலாக தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்குது இல்லையா, இந்த லோட்டஸ் பெட்டல் இருக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அந்த மணி தொங்குற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து கலசத்துக்கு மேலே வச்சோம் அப்படின்னா
நமக்கு மாலை போடுறதுக்கு, பூ போடுறதுக்குலாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். வீட்டில் திரியும் இல்லை, ஸோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ரோஸ் இந்த லோட்டஸும் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய கொச்சன்னு டெக்கரேட் பண்ண வேணாம், சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அழைப்பு எப்படி பண்ணுறது, மற்ற வேலைங்கள்லாம் எப்படி பண்ணுறது, அம்மன் அந்த கலசம் வைக்கிறது எல்லாமே வந்து உங்களோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களோடும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, மாயிலை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு வந்து எப்பப்போ வந்து நியர்பையில் என்னென்னலாம் கிடைக்குதோ அப்படியே நம்ம வாங்கி வச்சிடணும். ஏன்னா என்றைக்கு நம்ம ஃபங்க்ஷனோ அன்றைக்கி போய் கேட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.